கடந்த ஒரு வார காலமாக சோஷியல் மீடியாவில் திரும்ப 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 நாம் ஒரு விஷயத்தை பார்த்துக்கிட்டே இருக்கோம். எந்த விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பூர் ரித்தன்யா இந்த பிள்ளை தன்னுடைய உயிரை போக்கிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுடைய பேரண்ட்ஸ்க்கு அவங்க ஒரு வாய்ஸ் நோட்டு கொடுத்துட்டு தன்னுடைய உயிரை விட்டிருக்காங்க. அந்த வாய்ஸ் நோட் மேக்சிமம் எல்லாருமே பார்த்துருப்போம். அதை பார்த்துட்டு மனசு கலங்காதவங்க நிச்சயமாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த வாய்ஸ் நோட் கேட்ட பிறகு அன்றைக்கி நைட் ஃபுல்லாக எனக்கு தூக்கமே வரல. அந்த பெண் எந்த ஒரு மனநிலையில் அதை பேசி விட்டுருப்பா, பேசி முடிச்சுட்டு தன்னுடைய உயிரை போக்கியிருப்பா அப்படின்னு யோசிக்கும்போது மனசு நம்மளுக்கு பதறுது. ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருந்துச்சுங்க. ரொம்ப ரொம்ப அந்த கஷ்டத்துக்கெல்லாம் அளவே கிடையாது. நம்ம வீட்டு புள்ள, நம்ம வீட்டு பொண்ணு போனது மாதிரியான ஒரு உணர்வு கொடுத்துச்சு. அந்த பிள்ளை பேசினது அத்தனையும் கேட்கும்போது ஒரு 10 நிமிஷம் தான் கேட்க முடியல. எவ்வளோ ஒரு மனவேதனையோடு அந்த பதிவை பதிவிட்டிருப்பா. அதை பேசும்போது அவளுடைய எண்ண ஓட்டம், மனசு பட்ட பாடு எங்கேயோ இருக்க நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. என்ன கோழைத்தனமான ஒரு முடிவை எடுத்துட்டா. தற்கொலை அப்படின்றது ரொம்ப வீரமான ஒரு செயல் தான். ஏன்னா உயிரை போக்கிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. உயிரையே போக்குறதுக்கு முடிவெடுத்த பொண்ணு இருந்து சாதிச்சிருக்கலாம். அந்த ரேஸ்களை சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தி பனிஷ்மெண்ட் பண்ணியிருக்கலாம். 78 நாள் ஆன அந்த ஒரு கல்யாணம் அவளுக்கு ஃபெயிலியர் ஆனதுனால அவளுடைய உயிரே போக்கிக்கிறதுக்கு துணிஞ்சவ 78 நாளைக்கு முன்னாடி இருந்த அப்பா அம்மா தம்பி இருக்கிறான்றாங்க, ஃபேமிலி இருக்குது, அவள் படித்த படிப்பு இருக்குது, சொத்து சோகம் இருக்குது, வீடு வாசல் இருக்குது, இதையெல்லாம் நினைக்காம அந்த 78 நாள் மட்டுமே அவள் கண்ணுக்கு பெருசாக இருந்து அவளுடைய உயிரை விட்டிருக்கா. அந்த அப்பா கிட்ட ஒரு கேள்வி கேட்கும்போது அவர் சில பதில்களை சொல்கிறார். என் பிள்ளை இப்படி போச்சு, இப்படி வந்துச்சு, இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லும்போது ஒரு வார்த்தையை விட்டுடுறாரு. என்ன வார்த்தை அப்படின்னா, ஒருத்தனுக்கு ஒருத்தி தான் அப்படின்ற ஒரு விஷயத்தில் என் புள்ள முடிவெடுத்துட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டா, இதை நினைக்கும் போது எனக்கு பெருமையாக இருக்குது அப்படின்னு சொன்னார். எப்படிங்க அப்படி சொல்லலாம்? எப்படி சொல்லலாம்? ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படின்ற ஒரு விஷயத்த என் பொண்ணு நினச்சி பார்த்துட்டு அவள் உயிரையே போக்கியிருக்கிறா அப்படின்றத நினைக்கும் போது எனக்கு பெருமை தான் அப்படின்னும் போது அங்கே என்ன நிற்குது? இந்த ஒரு வரியில், இந்த ஒரு வார்த்தையில் பல விஷயங்கள் அடங்கியிருக்குங்க. பல விஷயங்கள் அடங்கியிருக்கு.